ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, பாருங்க, 6th 7th சோசியல் புக் வந்து முடிச்சுட்டுங்க. அடுத்து நம்ம 8th புக்கு தான் வந்து போட போறதா நம்ம வந்து சொல்லிடணும். ஓகே, ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், 8th புக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம். டெய்லி ஒரு லெசன் வந்து சொல்லிடணும். ஸோ 2 நாளாக கொஞ்சம் ஒர்க்ன்றதுனால ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அது இல்லாமல் நம்ம லைன் பை லைனாக வந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த பாடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதனா புக்கில் படிக்கிறப்ப நீங்கள் கவனிக்க மாட்டீங்கன்னா கூட இந்த கொஸ்டின் மூலமாக உங்களுக்கு அது வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஒரு 60 கொஸ்டின் இருக்கு. நீங்கள் டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. இல்லை இப்போதான் இந்த வீடியோ பார்க்குறன்றவங்க நீங்கள் போய் படிச்சுட்டு வந்து கூட 8th பாடத்தில் இருக்கக்கூடிய சோசியல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் ஐரோப்பியர்கள் வருகை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து கூட அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆன்சர் வந்து வேகமாக சொல்கிற போல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஐரோப்பியர் வருகையின் சரியான வரிசை எது? ஸோ ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அந்த சரியான வரிசை எது அப்படின்றத வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் சரியான வரிசை எது அப்படின்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. கண்டிப்பாக நான் பேசினதுக்கு கேப்டே நீங்கள் நேரம் ஆன்சர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்றத வந்து சரியான வரிசை. அப்போ எங்கே இருக்கு பாருங்க, பியில் இருக்கு பாருங்க, பி தான் சரியான வரிசை. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர்களை பொறுத்தவரையிலும் அவங்க 1600 கம்பெனியை தொடங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களுக்கு அப்புறம் தான். ஏன்னா டச்சுக்காரர்கள் 1602 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டு 5ல் வந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1611-12 வாக்கில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து அவங்களோட வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. அதனால இங்கே வருகையை பொறுத்தவரையிலும் டச்சுக்காரருக்கு அப்புறம் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வருவாங்க. ஓகேங்களா? அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர். சப்போஸ் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் அங்கே ஆங்கிலேயர்கள் முன்னே போயிடுவாங்க. ஏன்னா 1600 வந்து கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கிட்டு இருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி டேஷ் மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். ஸோ இந்தியாவில் இந்த அளவுக்கு வந்து செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு போன அந்த வெளிநாட்டு குறிப்புகளை பத்தி வந்து அறிஞ்சிட்டாங்க. அப்படி யாரை பத்தியும் மற்ற சில வெளிநாட்டு பயணர் குறிப்புல இருந்தும் வந்து அறிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க, மார்க்கோ போலோ. ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ மார்க்கோ போலோ அப்படின்றவரோட பயணக்குறிப்பு மற்றும் சில வெளிநாட்டு பயணங்களோட பயணக்குறிப்புல இருந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவோட செல்வ வளத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். புக்கில் இது அப்படியே தான் இருக்கு. அடுத்து 3வது கேள்வி, பொருந்தாத ஒன்று எது? ஸோ இது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. அதுக்குள்ள நீங்க எடுத்துருங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ஆனந்தரங்கர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கரை பொறுத்தவரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு வர்த்தகத்துல ஒரு மொழிபெயர்ப்பாளராக தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, இருந்திருப்பாரு. துபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, கரெக்ட் தான். அப்ப ஏ ஆப்ஷன் கரெக்ட் தான். இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் உள்ளது. ஓகேங்களா? இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. இது ஆசியாவிலேயே உள்ள ஆவண காப்பகங்களே மிக பெரியது. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஆனந்தரங்கர் ஆவார். இதுதாங்க தவறு. இப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஏன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். யாருங்க? ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்றவர் தான் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாரு. ஆனந்தரங்கர் வரமாட்டார். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றான ஆவண காப்பகம் எங்குள்ளது? ஸோ நம்ம பார்த்தோம், ஆசியாவிலேயே ஆவண காப்பகம் பெருசு புதுடெல்லியில இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல தென்னிந்தியாவில் வரப்போ தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் எங்குள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க, சென்னை. சென்னையில இருக்கக்கூடிய அந்த சென்னை பதிப்பாசனம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஆவண காப்பகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவண காப்பகமா வந்து காணப்படுது. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி, 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது? ஸோ 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்ற அந்த வரலாற்று பதிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த வரலாற்று ஆராய்ச்சி பற்றின ஆர்வம் வந்து நிறைய பேர்கிட்ட அதிகமான வந்து ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு புது அத்தியாயமே ஏற்படுத்தியிருக்கும். அப்போ அப்படி வெளியிட்ட அந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால வெளியிடப்பட்டது அப்படின்னா டாட்வெல். யாருங்க? டாட்வெல் அப்படின்றவர் தான் வந்து அதை வெளியிட்டிருப்பாரு. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். டாட்வெல் அப்படின்றவர் 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்ற அந்த
ஆராய்ச்சியை வெளியிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கும். அடுத்து 6வது கேள்வி, டெல்லியில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம், ஸோ இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் என்னன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் தான். அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சூப்பர், 1949. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1949 தான் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து என்ன பண்ணப்பட்டது? நிறுவப்பட்டது. அடுத்து பொறுத்துக. ஸோ பொறுமையா பொறுத்திடுங்க பார்க்கலாம். இதுல இருந்து நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படியே பொறுத்துகளே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த கோட்டைகள் வந்து எந்தெந்த இடத்துல காணப்படுது அப்படின்றத வந்து நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொருத்தி ஆன்சர் எடுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துருங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித பிரான்சிஸ் ஆலயத்தை பொறுத்தவரையிலும் கொச்சியில தான் காணப்படுது, அப்ப 2. புனித லூயிஸ் கோட்டை, புனித லூயிஸ் கோட்டையை பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரி, அப்போ 1. புனித ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை எல்லாருக்குமே தெரியும், சென்னையில தான் இருக்கு, 3. புனித டேவிட் கோட்டை, புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர்ல இருக்கு, அப்ப 4. அப்ப 2, 1, 3, 4 எங்க இருக்கு பாருங்க, பி ல இருக்கு பாருங்க, அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பிரான்சிஸ் கொச்சி. ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ்ல இருந்து கொச்சிக்கு வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ லூயி பாண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டேவிட், டேவிட் வந்து கடல்ல குளிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேவிட் கோட்டைனா கடலூர். சின்ன சின்ன ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் மறக்காது. அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ஆம் ஆண்டு யாரால் வெளியிடப்பட்டது? ஸோ நவீன இந்தியாவோட முதல் நாணயம், நவீன இந்தியாவோட முதல் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 1862ல யார், எந்த ஐரோப்பியர்கள் வந்து வெளியிட்டாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதெல்லாம் ஆன்சர் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேய ஆட்சி அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 1862 வந்து வெளியிடப்பட்டிருக்கும், அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், ஆங்கிலேயர்கள். அடுத்து 9வது கேள்வி, தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட ஆங்கிலேயர் யார்? தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட ஆங்கிலேயர் யார்? சூப்பர், யாருங்க? 7ஆம் எட்வர்ட். ஸோ விக்டோரியா மகாராணியா பிறகு ஆட்சிக்கு வந்த 7ஆம் எட்வர்ட் அப்படின்றவர் தான் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை என்ன பண்ணியிருப்பாருங்க, வெளியிட்டிருப்பாரு. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர், 7ஆம் எட்வர்ட். அடுத்து 10வது கேள்வி, ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட ஆண்டு எது? ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1935. இதுவும் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1935 தான் நிறுவப்பட்டு இந்தியாவுக்கான ரூபாய்கள் வந்து அடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1935 தான் வந்து ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது, 1935. அடுத்து 11வது கேள்வி, மன்னர் டேஷ் உருவம் தாங்கிய, ஸோ எந்த மன்னரோட உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு, முதல் 500 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது? ஸோ முதல்ல பார்த்தோம், நாணயம் ஆங்கிலேயர்கள் தான் வெளியிடுறாங்க, அதுலயும் தன் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் 7ஆம் எட்வர்ட்னு பார்த்தோம். இவர் 5 ரூபாய் நோட்ல தன்னோட உருவம் தாங்கி 5 ரூபாய் நோட்டை 1938 ரிசர்வ் வங்கி மூலமா வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிலேயரோட உருவம் தாங்கி நோட்டு வெளியிடப்பட்டதுனா 6ஆம் ஜார்ஜ். பி தாங்க இதுக்கான ஆன்சர். 6ஆம் ஜார்ஜோட அந்த உருவம் தாங்கி 5 ரூபாய் நோட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்டது. அடுத்து, புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், எப்பங்க? 1690. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1690 தான் வந்து பார்த்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயரால கடலூர்ல வந்து கட்டப்படுது, 1690. அடுத்த 13வது கேள்வி, துருக்கியர்கள் எந்த ஆண்டு கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினர்? இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு? ஆயிரத்தி 1453 தான் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி, 1487ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பாத்துலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைய ஆதரித்த மன்னன் யார்? அப்ப தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைந்தவர் யாருன்னா பாத்துலோமியா டயஸ். அவர் போர்ச்சுகீசிய மாலுமி. இதுக்கு அவருக்கு ஆதரித்து ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? மன்னர் 2ஆம் ஜான். யாருங்க? 2ஆம் ஜான் அப்படின்றவர் தான் வந்து பாத்துலோமியா டயஸுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாரு, முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணிருப்பாரு, 2ஆம் ஜான்.
அடுத்து தவறானது எது? ரொம்ப 4 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. ஓகே, நீங்க பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க. நான் ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள வாஸ்கோட காமா 1498 கள்ளிக்கோட்டையை வந்தார். ஆமாங்க, கரெக்ட் தான். ஏன்னா வாஸ்கோட காமா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அடைஞ்சு அங்கிருந்து என்ன பண்ணுவார், அப்படியே பயணத்தை மேற்கொண்டு மாலுமி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணது மூலமா 1498 எங்க வந்து சேருவாருங்க, கள்ளிக்கோட்டையை வந்து என்ன பண்ணுவாருங்க, அடைவாருங்க 1498. ஓகேங்களா? அப்போது அவரை வரவேற்ற மன்னர் சாமரின். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாமரின் தான் வரவேற்றிருப்பாரு. கரெக்ட் தான். 1501. ஸோ 1501 கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். ஆமாங்க, வாஸ்கோட காமா முதல் முறை கள்ளிக்கோட்டைக்கு வந்து போனதுக்கு அப்புறம் 2வது முறை மறுபடியும் வருவாருங்க. 2வது முறை வரப்போ வந்து பாத்தீங்கன்னா 1501 கண்ணனூர்ல வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். கள்ளிக்கோட்டையை போர்ச்சுகீஸ் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாக மாறிற்று. ஸோ கள்ளிக்கோட்டை தான் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகராக மாறிற்று அப்படின்றது தவறு. ஏன்னா கொச்சின் தான் வந்து முதல் தலைநகராக வந்து மாறி இருக்கும். அப்போ டி தான் வந்து இங்கே தவறா இருக்கு. டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? கொச்சின்னு வரணும். கொச்சின் தான் வந்து முதல் நகரமாக இருக்கும். ஏன்னா 3வது முறை ஒரு வரப்போ கொச்சின்ல தான் தங்கியிருப்பாரு. அங்கதான் நோய்வாய்ப்பட்டும் வாஸ்கோட காமா இறந்திருப்பார். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் அதுதான் கேட்டிருக்கோம். 1524 வாஸ்கோட காமா 3வது முறையாக இந்தியா வந்த போது எங்கு காலமானார்? ஸோ 1524 மறுபடியும் வாஸ்கோட காமா 3வது முறையாக இந்தியாவுக்கு வருவாரு. அப்போ கொச்சின் அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, காலமாயிருப்பாரு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், கொச்சின். அடுத்து 17வது கேள்வி. இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? ஸோ இந்தியாவில் போர்ச்சுகீசிய பகுதிகளோட அந்த நிர்வாகம் வந்து உருவானதுக்கு அப்புறம் இந்த போர்ச்சுகீசிய பகுதிகளை ஆளுமை பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளுநரை வந்து அங்கிருந்து அனுப்பியிருப்பாங்க. அப்படி அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. யாருங்க? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான் வந்து இந்த பிரெஞ்சு அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க. சாரி, போர்ச்சுகீசிய அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க. அப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்து 18வது கேள்வி. நீலநீர் கொள்கை யாரால் பின்பற்றப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. நீலநீர் கொள்கை யாரால் பின்பற்றப்பட்டது? சூப்பர். அதுவும் யாருங்க? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீலநிற கொள்கை, அதாவது கடல் வழி என்ன பண்ணணும், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுல வந்து நம்ம குறிக்கோளா வந்திருப்பாரு. அப்போ போர்ச்சுகீஸ் அரசால் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநரும் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநிற கொள்கையை யார் ஃபில் பண்றாருனாலும் அவரும் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்து 19வது கேள்வி. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? ஸோ இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? சூப்பர். அல்போன்சா டி அல்புகர்க். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? முதல் ஆளுநரா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவை அனுப்புனாலும் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே இந்தியாவில் நிறுவியவர் யாரானா அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பாருங்க, நிறுவியிருப்பாரு. அடுத்து 20வது கேள்வி. அல்போன்சா டி அல்புகர்க் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றிய ஆண்டு? ஸோ அல்போன்சா டி அல்புகர்க் வந்து என்ன பண்றாருங்க, பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து கோவாவை என்ன பண்ணியிருப்பாருங்க, கைப்பற்றிருப்பாரு. ஸோ எந்த ஆண்டு கோவாவை கைப்பற்றாரு அப்படின்னா 1510. சீதா அதுக்கான ஆன்சர். 1510 தான் வந்து என்ன பண்றாரு இந்த அல்போன்சா டி அல்புகர்க் வந்து என்ன பண்றாருங்க, பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை வந்து கைப்பற்றாரு 1510. இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார்? இந்திய பெண்களோடனா போர்ச்சுகீசிய திருமணங்கள். ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்திய பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இதை ஊக்குவித்தவர் யார்? சூப்பர். அதே தாங்க, அல்போன்சா டி அல்புகர்க். டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அல்போன்சா டி அல்புகர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்களோட என்ன பண்ணலாம், நீங்க வந்து திருமணங்களை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. அதே போல விஜயநகர பேரரசாவோட ஒரு நட்புறையும் வச்சிருந்தவர் யாரானா அல்போன்சா டி அல்புகர்க். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
போர்ச்சுகீசியர்கள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி. போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு. போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1556. 1556. ஓகேங்களா? ஸோ அப்போ அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556 தான் கோவாவில் ஒரு அச்சு இயந்திரத்தை வந்து போர்ச்சுகீசர்கள் வந்து நிறுவுறாங்க. 1556. கோவாவில் அடுத்து 24வது கேள்வி. கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூல் வந்து ஒரு ஐரோப்பிய எழுத்தாளரால் எழுதி வெளியிடப்பட்டிருக்கும். அப்படி வெளியிடப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1563. 1563. இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சு இயந்திரம் கோவாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556. இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1563. ஓகேங்களா? 25வது கேள்வி. டேஷாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் விழுந்தது. ஸோ எந்த நூற்றாண்டுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்களோட அந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டச்சுக்காரர்கள்கிட்ட வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. இதுங்க சீதா இதுக்கான ஆன்சர். 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக என்ன ஆயிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சு டச்சுக்காரர்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து 26வது கேள்வி. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? நெதர்லாந்து, ஏன்னா போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் தான் வந்திருப்பாங்க. 1602. எப்பங்க நம்ம முதல்ல இதை பார்த்தோம். 1602 தான் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1602. டச்சுக்காரர்கள். 27வது கேள்வி. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டது? ஸோ டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்த்தகம் பண்ண வராங்க. அப்போ அவங்களோட வர்த்தக மையம் வந்து எங்கு நிறுவப்பட்டது? சூப்பர், எங்கங்க? மொசலிப்பட்டினம். சரி, இதை நான் ஆப்ஷன் வந்து டைப் பண்ணாத விட்டுக்கிறேன். போன ஆப்ஷனை டைப் பண்ணி வச்சு விட்டுக்கிறேன். இது வந்து கரெக்ஷன் தான். இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மொசலிப்பட்டினம். ஓகேங்களா? மொசலிப்பட்டினம் அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர். டைப் பண்ணுறப்ப நான் வந்து டைப் பண்ண விட்டுட்டு இருக்கிறேன். அதாவது இந்த ஆப்ஷனை அப்படியே காப்பி பண்ணி போட்டு தானே டைப் பண்ணுவேன். அப்போ நான் விட்டுட்டு இருக்கேன். சரி, ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து மொசலிப்பட்டினம். அடுத்து 28வது கேள்வி. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றிய ஆண்டு. இந்த அம்பாயினா அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அம்பாயினா படுகொலை அப்படின்றது நிறைய இடங்கள்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி டச்சுக்காரர்கள் வந்து இந்த போர்ச்சுகீசியர் வந்து எப்போ அம்பாயினாவை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னா 1605. ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இது. 1605 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அம்பாயினாவை வந்து டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க. 1605. அடுத்து 29வது கேள்வி. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து டேஷை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்கள் வலிமையை நிலைநிறுத்தினர். டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியரிடமிருந்து எதை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களது வலிமையை நிலைநிறுத்தினர்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. சூப்பர், எதுங்க? நாகப்பட்டினம். ஸோ தென்னிந்தியாவில் நாகப்பட்டினத்தை போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றி டச்சுக்காரர்கள் வந்து தென்னிந்தியாவில் தன்னோட வலிமையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. அப்போ தென்னிந்தியாவில் தன்னுடைய வலிமையை நிலைநிறுத்த காரணமான நகரம் எதிரான நாகப்பட்டினம். டச்சுக்காரர்களின் தலைநகரமாக ஆரம்பத்தில் இருந்தது எது? ஸோ டச்சுக்காரர்களோட தலைநகரமா ஆரம்பத்தில் எது இருந்திருக்கும் அப்படின்னா பழவேற்காடு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். டச்சுக்காரர்களோட தலைநகரமாக ஆரம்பத்தில் இருந்தது பழவேற்காடு. 1690 டச்சுக்காரர்கள் தலைநகரை பழவேற்காட்டிலிருந்து எங்கு மாற்றினர்? இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டச்சு பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, சாரி போர்ச்சுகீசியர்களிடமிருந்து டச்சுக்காரர்கள் வந்து நாகப்பட்டினத்தை வந்து என்ன பண்றாங்க, கைப்பற்றுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அதே போல 1690 பழவேற்காட்டுல இருந்து தலைநகர் எங்க மாத்துறாங்க, நாகப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அம்பாயினாவில் ஆங்கில வியாபாரிகளும் ஜப்பானியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இறக்கமின்றி வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதான் அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. 1623. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 1623 தான் வந்து இது நடந்திருக்கும். அடுத்து 33வது கேள்வி. ஃபெடரா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது?
ஃபெடரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? சூப்பர், 1759. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஃபெடரா போர் அப்படின்ற போர் வந்து 1759 நடந்திருக்கும். இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ டச்சுக்காரர்களோட வீச்சு இங்க ஆரம்பிச்சிருக்கும். தனது குடியேற்றங்களை டச்சு ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த ஆண்டு. ஸோ டச்சுக்காரர்கள் வந்து தன்னோட குடியேற்றங்கள் போது ஆங்கிலேயர்கிட்ட எப்போ ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா 1795. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1795 தன்னோட குடியேற்றங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அப்போ 1759 ஃபெடரா போர்ல ஆங்கிலேயர்கிட்ட தோல்வி அடைகிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தன்னோட குடியேற்றங்களை இழந்து வந்து 1795 முழுசா ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அடுத்து 35வது கேள்வி. 1613 கொல்ரியா கோட்டையை டச்சுக்காரர்கள் எங்கு கட்டினர்? சாரி, கெல்ரியா அப்படின்ற கோட்டையை வந்து டச்சுக்காரர்கள் வந்து எங்கு கட்டினாங்க? சூப்பர், இதுங்க பழவேற்காடு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1613 பழவேற்காடுல தான் வந்து இந்த கெல்ரியா கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. டச்சுக்காரர்கள் 36வது கேள்வி பாருங்க. டச்சுக்காரர்கள் காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ பழவேற்காட்டில இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து எது அதிகமா வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, வைரம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டச்சுக்காரர்கள் காலத்துல பழவேற்காட்டில இருந்து வைரம் தான் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து அதிகமா வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அடுத்து 37வது கேள்வி. தவறானது எது? ஸோ 4 கூற்றுகள் இருக்கு. இதுல தவறானதா எது இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுத்துவீங்க. ராணி எலிசபெத் லண்டன் வர்த்தக நிறுவனத்துக்கு 1600 டிசம்பர் 31 அனுமதி பெற்று வழங்கினார். ஆமாங்க. ஸோ 1600 என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அனுமதி பட்டயம், டிசம்பர் 31 அனுமதி பட்டயம், அழகிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கத்துக்கு அனுமதி பட்டயம் வந்து வழங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கவர்னர் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. ஆமாங்க, அந்த அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கவர்னரையும் 24 இயக்குநர்களையும் கொண்டதா வந்து காணப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். 1608 ஜஹாங்கீர் அரசவைக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஆக்கின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சில சலுகைகளோட வந்திருப்பாரு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசர்கள் வந்து ஜஹாங்கீரை வந்து ப்ரெஷர் பண்ணதால அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், அனுமதி தந்திருக்க மாட்டாரு. இதுவும் கரெக்ட் தான். 1614 சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஜஹாங்கீர் அனுமதி தந்தார். ஏன்னா ஆங்கில தளபதி என்ன பண்ணிருப்பாரு, போர்ச்சுகீசிய கடற்படை தோற்கடிச்சிருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு, மகிழ்ச்சி அடைந்த ஜஹாங்கீர் 1613 எப்பங்க 1613 தான் வந்து சூரத்துல வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கு வந்து அனுமதி தந்திருப்பாரு. அப்போ டி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி. அடுத்து 38வது கேள்வி. சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தவர் யார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடிச்சதால் தான் ஜஹாங்கீர் என்ன பண்ணிருப்பாருங்க, சூரத்தை வணிக மையம் அமைக்க அனுமதி கொடுத்திருப்பாரு. ஸோ யார் அந்த ஆங்கிலேயர் தோற்கடிக்கிறார் அப்படின்னா தாமஸ் பெஸ்ட். யாருங்க? சீதா இதுக்கான ஆன்சர். தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற ஆங்கிலேயர் தான் வந்து போர்ச்சுகீசியரை தோற்கடிக்கிறாரு. அடுத்து 39வது கேள்வி. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்? ஸோ இப்போ 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்? 1615 மறுபடியும் வந்து யார் வருவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோ. யாருங்க? தாமஸ் ரோ அப்படின்றவர் தான் வந்து வந்திருப்பாரு. அவரை தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், தாமஸ் ரோ. அடுத்து ஜஹாங்கீரை காண வந்த தாமஸ் ரோ 3 ஆண்டுகள் எங்கு தங்கி இருந்தார்? சூப்பர், யாருங்க எங்கெங்க தங்கி இருந்திருப்பாரு? ஆக்ராவில தான் வந்து தாமஸ் ரோ வந்து 3 ஆண்டுகள் தங்கின்னு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜஹாங்கீர் என்ன பண்ணிருப்பாரு, வணிகம் செய்ய உரிமையை வந்து வழங்கியிருப்பாரு. அப்போ ஆக்ரா அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 41. ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? சூப்பர், எங்கங்க? மசிலிப்பட்டினம். 1611 மசிலிப்பட்டினத்தில் தான் வந்து தன்னோட முதல்
வர்த்தக மையத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க 1611. அடுத்து 41வது கேள்வி. எந்த ஆண்டு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேய வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார்? கொஸ்டின் இங்க தவறா இருக்குங்க. ஸோ எதைன்னு கொடுத்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். ஸோ எந்த ஆண்டு வந்து பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கிலேய வண்ணர் வந்து சென்னப்ப நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாரு, மெட்ராஸை வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பார். ஸோ எந்த ஆண்டு குத்தகைக்கு வந்து மெட்ராஸ் வந்து வழங்கப்படுது? 1639. 1639 சென்னப்ப நாயக்கரிடமிருந்து என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸை வந்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அடுத்து 42வது கேள்வி. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? சூப்பர். எதுங்க? புனித ஜார்ஜ் கோட்டை. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றத வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து 43வது கேள்வி. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்தரினை திருமணம் செய்து கொண்டதால் சீராக எதை பெற்றார்? ஸோ இங்கிலாந்து மன்னராக இருந்த 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசியா இருந்த கேத்தரின் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணியிருப்பாரு. அந்த திருமணத்துக்கு சீரா வந்து எதை வாங்கியிருப்பாரு? சூப்பர், பம்பாய். அந்த திருமணத்துக்கு சீரா எதை வாங்கியிருப்பாரு? பம்பாயை தான் வந்து போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, வாங்கியிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 44வது கேள்வி. 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு டேஷ் பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. இப்பதான் பார்த்தோம், 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீஸ் இளவரசியை திருமணம் பண்ணதால பம்பாயை சேதனமா வாங்கியிருப்பாரு. அந்த 2ஆம் சார்லஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து குத்தகைக்கு வந்து எடுத்திருப்பாங்க. எத்தனை பவுண்டுகள்? 10 பவுண்டுகள். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 45வது கேள்வி. 1690 ஆண்டு சுதானுதி என்ற இடத்தில் டேஷ் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. 1690 சுதானுதி அப்படின்ற இடத்துல ஜாப் சார்னாக், யாருங்க? ஜாப் சார்னாக் அப்படின்றவரால் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஒரு வர்த்தக மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஜாப் சார்னாக். 46வது கேள்வி. 1696 சுதானுதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அந்த கோட்டை 1700 எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ 1696 சுதானுதியில ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது 1700 எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வில்லியம் கோட்டை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். அது வந்து வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 47வது கேள்வி. 1757 டேஷ் போர் மற்றும் 1764 டேஷ் போருக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. இந்த 2 போருக்கு பிறகுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறி இருக்கும். அதுதான் நான் கேட்கிறோம். 1757 நடைபெற்ற பிளாசி போர், 1764 நடைபெற்ற பக்சார் போர். ஓகேங்களா? அப்ப பிளாசி போர் மற்றும் பக்சார் போர் பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி. நான்காம் கிறிஸ்டியனால் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சோ டென்மார்க் அரசராக இருந்த 4ஆம் கிறிஸ்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா 1616 மார்ச் 17 1616 மார்ச் 17 வந்து என்ன பண்றாரு, டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து என்ன பண்றாருங்க, நிறுவுறாரு. 1616 மார்ச் 17. டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது எது? டேனியர்களோட இந்திய தலைமையிடமா வந்து எதை வச்சிருந்தாங்க? சூப்பர். எதுங்க? செராம்பூர். பீதா இதுக்கான ஆன்சர். அதாவது வங்காளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செராம்பூரை தான் வந்து அந்த டேனியர்கள் வந்து இந்திய தலைமையிடமா வந்து வச்சிருந்தாங்க. அடுத்த 50வது கேள்வி. டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு. ஸோ டேனியர்கள் அப்படியே என்ன பண்றாங்க, தரங்கம்பாடியில தன்னோட குடியேற்றங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுவுறாங்க. தரங்கம்பாடியிலையும் சரி செராம்பூர்லயும் சரி. தரங்கம்பாடியில 1620 தரங்கம்பாடியில தன்னுடைய குடியேற்றங்களை நிறுவுறாங்க. 1676 செராம்பூர்ல தன்னோட குடியேற்றங்களை நிறுவுறாங்க. அதை தான் இந்திய தலைநகரா நிறுவுறாங்க. அப்போ 1620 தரங்கம்பாடி. டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்களை அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்ற ஆண்டு.
ஸோ என்ன பண்றாங்க, இவங்களும் ஆங்கில அரசு கிட்ட மொத்தத்தை என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துறாங்க. 1845 1845 தன்னோட மொத்த குடியேற்றங்களையும் என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கில அரசுக்கு வந்து வித்துறாங்க. ஸோ 1845 டேனியர்கள் இந்தியாவில இருந்த எல்லா குடியேற்றங்களையும் அனைத்து என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கில அரசுக்கு வித்துறாங்க 1845. அடுத்து 52வது கேள்வி. டேனியர்களால் டான்ஸ்பர்க் என அழைக்கப்பட்ட தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? ஸோ டேனியர்கள் வந்து என்ன பண்றாங்க, தரங்கம்பாடியை டான்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்படி அந்த டான்ஸ்பர்க்னு அழைக்கப்பட்ட அந்த தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடம் யாரால் நிறுவப்பட்டது? சூப்பர், யாருங்க, சீகன் பால்கு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சீகன் பால்கு அப்படின்றவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுக்கூடம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்த 53வது கேள்வி. கால்பர்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கிய ஆண்டு. ஸோ பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து 14ஆம் நூற்றாண்டோட அமைச்சராக இருந்த கால்பர்ட் அப்படின்றவரால் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த எந்த ஆண்டு ஏற்படுத்தப்படுது அப்படின்னா 1664. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1664 தான் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு அமைச்சராக இருந்த கால்பர்ட் அப்படின்றவரால் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கப்படுது. அடுத்து 54வது கேள்வி. பிரெஞ்சுக்காரர்கள் 1667 டேஷ் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு குழு வந்து வராங்க, பயணம் மேற்கொள்றாங்க வியாபாரத்திற்காக பார்க்கறதுக்காக 1667. ஸோ யார் தலைமையில அந்த குழு வந்து செயல்படுது அப்படின்னா பிரான்காய்ஸ் கரோன். யாருங்க, சீதா இதுக்கான ஆன்சர். பிரான்காய்ஸ் கரோன் அப்படின்றவரோட தலைமையில் தான் அந்த குழு வந்து செயல்பட்டு இருக்கும். அடுத்த 55வது கேள்வி. இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு எது? இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகள்ல கடைசி ஐரோப்பிய நாடு எது? சூப்பர், எதுங்க, பிரான்ஸ். சீதா இதுக்கான ஆன்சர். ஸோ பிரான்ஸ் தான் வந்து கடைசி ஐரோப்பிய நாடு. அடுத்த 56வது கேள்வி. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எங்கு நிறுவினார்? ஸோ இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எங்கு நிறுவினார்? சூப்பர், சூரத் நகர்ல தான் நிறுவியிருப்பாரு. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத் நகரில் நிறுவப்பட்டது. 57வது கேள்வி. கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது மையத்தை மசுலிப்பட்டினத்தில் நிறுவியவர் யார்? ஸோ முதல் மையம் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் மையம் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் நகரில் நிறுவப்பட்டிருக்குங்க. 2வது மையம் வந்து பார்த்தீங்கன்னா மசுலிப்பட்டினத்தில் நிறுவாங்க. அது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா மார்காரா. யாருங்க, மார்காரா அப்படின்றவர் தான் கோல்கொண்டா சுல்தானோட அனுமதியோட வாங்கி 1669 வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நிறுவியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ 2வது வணிக மையம் மசுலிப்பட்டினம், மார்காரா அப்படின்றவர் நிறுவுறாரு. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனும் கோட்டையை கட்டியவர் யார்? பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனும் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? சூப்பர், பிரான்காய்ஸ் மார்டின். சீதாங்க இதுக்கான ஆன்சர். பிரான்காய்ஸ் மார்டின் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. அடுத்த 59வது கேள்வி. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே உள்ள சந்திரநாகூர் நகரை நிர்மாணித்த ஆண்டு. ஸோ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னா 1673. 1673. 1673 தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரநாகூர் அப்படின்ற அந்த இது வந்து நிர்மாணிச்சிருப்பாங்க. ஆயிரத்தி 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சூப்பர், யாருங்க, ஜோசப் பிராங்காயின் டிவ்லே. ஜோசப் பிராங்காயின் டூப்ளே அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, முதல் பிரெஞ்சு ஆளுநராக வந்து 1742 வந்து என்ன பண்ணப்பட்டார், நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டூமாஸ் அப்படின்றவர் பாண்டிச்சேரியோட பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம இந்த ஒரு பாடத்தை வந்து லைன் பை லைன் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜோதன்பார்க்கில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ ஜோதன்பார்க்ல
ஜோதன்பர்க் என்பவரால் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இது ஜோதன்பர்க் என்பவரால் வரணும். ஜோதன்பர்க் என்பவரால் எந்த ஆண்டு ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே அடுத்தடுத்த பாடங்களையும் போட்டுருவேன். ஸோ அடுத்த லெசனையும் ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா இருங்க. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அதையும் படிச்சிருங்க. இதுல கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும், அந்த போர்கள்லாம் வரும். ஸோ அதையும் நல்லா படிச்சுட்டு ரெடியாக இருங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.